தருமபுரியில் கைவிலங்குடன் தப்பி ஓடிய நபர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க சசிதரன். கையில் விலங்குடன் தப்பியோடிய நபர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகா எரியூர் காவல் எல்லைக்குட்பட்ட நெருப்பூர் வன கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். யானையின் சிதைந்த மற்றும் கருகிய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அடையாள தெரியாத சிலரால் யானை அதன் தந்தங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தது. அதன் அடிப்படையில் வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது கொக்குவரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்ற ஒருவரை வனத்துறை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வனத்துறை அதிகாரிகளிடமிருந்து செந்தில் கைவிலங்குடன் வனப்பகுதிகளுக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகினது. பிறகு 19ஆம் தேதி வனத்துறையினரால் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தரக்காடு வனப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சிலம் இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீட்கப்பட்ட நபர் செந்தில் தான் என அவருடைய உடல் இறுதி செய்யப்பட்டது. இறந்தவரின் செந்தில் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி அதிகாரி நியமிக்கப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.